வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டட் ஆன்சர் நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ பொதுவாக வந்து நமக்கு எதுக்கு அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அடிஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரெண்டு டைப்ல பேசலாம். ஒன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து பேரலோகிராம் மெத்தட். பேரலோகிராம் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாருடைய டெய்ல இருந்து இன்னொரு வெக்டார் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பேரலோகிராம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிசல்டன்ட் வெக்டாரை கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் எப்படி அப்படின்னா என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கும், அந்த ஒரு வெக்டாருடைய ஹெட் தான் இது, அந்த ஹெட்ல இருந்து இன்னொரு வெக்டார் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாங்குலேஷன் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்றது. அதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ரெண்டு வெக்டார் இருக்கு. இதை வந்து ஏ வெக்டார் அப்படின்னும் இதை வந்து பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துல தான் எனக்கு இருக்க முடியும் என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர். இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டரை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்னால் பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இமேஜினரி ஒரு ரெண்டு லைனை வந்து நானே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மாற்ற போறேன். அப்போ என்ன பண்ண போறேன், இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ரைட், இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட், இந்த பாயிண்ட்டை நான் என் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், அப்போ இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுப்போம் அந்த டிஸ்டன்ஸ், அண்ட் தென் இது வந்து பி. ஸோ இதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய டேர்ம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நான் ஈஸியாக பயன்படுத்த போறேன் என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர் என்ன, இதுதான் என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர் which is nothing but hypotenuse square. கரெக்டா, hypotenuse square அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்ன, இது ரெண்டு தான். அது என்னது, ON. ரைட், அந்த இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ONன்றது டோட்டல். அப்போ OA பிளஸ் AN ஸ்கொயர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது, இந்த BN ஸ்கொயர். ஸோ இதுதான் ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் which is equal to opposite square plus adjacent square. சாரி, adjacent plus opposite square. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா BN அப்படின்றது டேர்ம் எனக்கு தெரியாது, AN அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியாது. ஏன்றது இது இல்லை, எனக்கு வெறும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோடென்யூஸ் மட்டும் தான் தெரியும். எனக்கு வந்து அட்ஜசன்ட் வேணும், ஆப்போசிட் வேணும். அட்ஜசன்ட் வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஓஷா சோட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நான் எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் மெத்தட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் அப்படின்றது என்னது, சைன் அப்படின்றது வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ இந்த இடத்துல நான் சைனை பயன்படுத்தினேன்னா இதுதான் ஆங்கிள், ஆப்போசிட் வந்து இது எனக்கு தெரியாது which is x. இதோடைய ஹைபோடென்யூஸ் என்னது b. கரெக்டா, அப்போ x அப்படின்றது என்ன சொல்லலாம், b sin தீட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்த நான் b sin தீட்டான்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். இப்போ இந்த an அதாவது அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது அட்ஜசன்ட். அப்போ எனக்கு அட்ஜசன்ட் வேணும், காசு நான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹைபோடென்யூஸ் மட்டும் தான் தெரியும், நான் tan எடுக்க முடியாது. ஏன்னா tanன்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரெண்டுமே அன்டிஃபைன்டு வேல்யூ தான், அன்டிஃபைன்டு டேர்ம். அப்போ என்னால் வந்து காஸ் தீட்டா அப்படின்னு நான் சொல்லும்போது அது என்னது, அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் என்ன, இது தெரியாதது, அதாவது an பை ஹைபோடென்யூஸ் என்ன, இந்த இது அதாவது b. அப்போ an அப்படின்றது என்னது b, இது இப்படி போயிடுச்சு காஸ் தீட்டா. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா டேர்மும் கிடைச்சிருச்சு பாருங்க. அப்போ OA அப்படின்றது என்ன, இந்த a வெக்டார் ஏன்னு வச்சுப்போம். அடுத்து வந்து என்னது b காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர், இது அட்ஜசன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா bn அப்படின்றது வந்து b sin theta the whole square. இது என்னது ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் which is your resultant square கண்ணா. இப்போ நான் வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போறேன். a ஸ்கொயர் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab cos தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. எழுதிக்கலாமா, இப்படி எழுதிக்கலாமா. இதை வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இந்த டேர்ம் அப்படியே b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறேன். நல்லா பாருங்க, இந்த டேர்மும் இந்த டேர்ம்ல எனக்கு b ஸ்கொயர் காமனா இருக்கு. அப்போ b ஸ்கொயர் நம்ம காமன் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், b ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா எனக்கு எப்படி இருக்கும், cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். நமக்கு ஒரு வேல்யூ தெரியும், cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது 1 அப்படின்னு. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றலாம், எனக்கு இந்த a ஸ்கொயர் இருக்கு, இதில் நான் b ஸ்கொயரை காமன் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், வெறும் b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பிகாஸ் cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து பிகம்ஸ் 1. அப்போ இந்த பிளஸ் 2ab மட்டும் இருக்கும், பிளஸ் 2ab cos தீட்டா மட்டும் இருக்கு. இதனுடைய ரிசல்டன்ட் ஸ்கொயர். அப்போ ரிசல்டன்ட் அப்படின்னா ரூட் ஓவரில் வந்துடும், அவ்வளோதான்.
ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டேர்ம். அப்படி நம்ம 11th இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை 7 minute சீரிஸில் ரொம்ப வேகமாக பார்த்தலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இது வந்து என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சப்போஸ் இது வந்து 0 டிகிரி அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் இருக்கும், 90 டிகிரி அப்படின்னா எனக்கு மினிமம், விச் மீன் இந்த பார்ட் வந்து இருக்காது. அதுதான் நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதனுடைய டைரக்ஷன்ஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா, we know that இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கு. இப்போ சப்போஸ் இது எனக்கு நம்ம சொல்லியிருந்த இது பாயிண்ட் ஓ, இது ஏ வெக்டர் இருக்கு, இது வந்து பி வெக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம் இல்லையா. இப்போ இஃப் சப்போஸ் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இஃப் திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, அப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா என்னுடைய tan தீட்டா, என்னுடைய டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு tan ஆல்ஃபா இல்ல, அது tan ஆல்ஃபா which is equal to opposite which is bn by hypotenuse which is இந்த பாயிண்ட் நம்ம O ன்னு எடுத்துறோம், இது n ன்னு எடுத்துறோம், சரி A ன்னு எடுத்துறோம், n ன்னு எடுத்துறோம், ON இல்ல ON அப்படின்றது என்ன, OA plus AN. BN என்றது என்ன, B sin theta opposite by adjacent என்ன, இது A plus அது என்ன சொல்லியது, B cos theta இல்லையா. so this will be your value. அப்போ tan அப்படின்றது ஆல்ஃபா அப்படின்றது tan inverse the whole term B sin theta by A plus B cos theta இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் டேர்மாக இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பொறுமையாக பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் ஸ்மைல்.